ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வணக்கம். வாய்மை அரசியல் அறிவோம். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல். அதில் ஒவ்வொரு மாவட்டம் தோணி இருக்கக்கூடிய தொகுதிகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த தொகுதிகளில் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வெற்றி பெற்றாங்க, கரண்ட் யார் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க, அடுத்து யார் உத்தேச கல வேட்பாளர் பட்டியலில் இருக்கிறாங்க, ஒவ்வொரு தொகுதியிலும் எஸ்சிஆர் பட்டியல் மூலிமா எத்தனை வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர், இதெல்லாம் இந்த தகவல் எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு வழியும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் அதில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் சோழிங்கநல்லூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், செய்யூர் தனி தொகுதி, மதுராந்தகம் தனி தொகுதி, இதெல்லாம் பார்க்குறோம். முதல் சட்டமன்ற தொகுதி சோழிங்கநல்லூர். 2016ஆம் ஆண்டு அரவிந்த் ரமேஷ், திமுகவை சேர்ந்த அரவிந்த் ரமேஷ் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு மீண்டும் அரவிந்த் ரமேஷ் வெற்றி பெற்று தற்போது சிட்டிங் எம்எல்ஏயாக அமர்ந்துள்ளார். ஸோ சோழிங்கநல்லூர் தொகுதியில் 3 முறை இதுவரைக்கும் தேர்தல் நடந்தது. 2011ஆம் ஆண்டு அதிமுக வெற்றி பெற்றது. அடுத்து தொடர்ந்து 2 முறை திமுக வெற்றி பெற்றுள்ளது. சோழிங்கநல்லூர் தொகுதியில் ஆஸ் பர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 6,90,958 வாக்காளர்கள் இருந்தனர். தற்போது 2026ஆம் ஆண்டு எஸ்ஐஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 5,36,991 வாக்குகள் தற்போது உள்ளன. அப்ப சோழிங்கநல்லூர் தொகுதியில் மட்டும் 1,54,000 வாக்குகள், அரௌண்ட் 1,54,000 வாக்குகள் ரிமூவ் பண்ணது. ஸோ நீக்கப்பட்டுள்ளது. உத்தேச கல வேட்பாளர் பட்டியலில் டிஎம்கேல சிட்டிங் எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். மேடவாக்கம் ரவி போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல KP கந்தன் போட்டியிட விரும்புகிறார். பிஜேபியில் காரப்பாக்கம் லியோ என் சுந்தரம் இவர் போட்டியிட விரும்புகிறார். அடுத்து வாக்கு வங்கி. இந்த தொகுதி சோழிங்கநல்லூர் தொகுதியை பொறுத்தளவு பட்டியல் சமூகத்தினர் அதிகம் பேர் இருக்காங்க. அடுத்து வன்னியர், மீனவர், கிறிஸ்தவர், முஸ்லீம் மற்றும் பிராமணர்கள், இது மூலமாக இதர சமூகத்திலும் இருக்கிறாங்க. ஸோ இந்திய சூழ்நிலைப்படி, தற்போது நிலையப்படி உங்களுக்கு திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக இந்த தொகுதி உள்ளது. அடுத்து பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி. 2016ஆம் ஆண்டு கருணாநிதி, பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி 2016ஆம் ஆண்டு கருணாநிதி திமுக சேர்ந்து வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு மீண்டும் கருணாநிதி வெற்றி பெற்று தற்போது சிட்டிங் எம்எல்ஏயாக அமர்ந்துள்ளார். பல்லாவரம் தொகுதியில் 3 முறை தேர்தல் நடந்துள்ளது. 1 முறை அதிமுக, 2 முறை திமுக வென்றுள்ளது. ஆஸ் பர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி அந்த வாக்குகள் 4,40,477 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 3,30,217 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். அப்போ பல்லாவரம் தொகுதியில் 1,10,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். எஸ்ஆர் பட்டியல் மூலம் 1,10,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். பல்லாவரம் உத்தேச கல வேட்பாளர் டிஎம்கேல மீண்டும் சிட்டி எம்எல்ஏ கருணாநிதி மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல எக்ஸ்எம்எல்ஏ தன்சிங் போட்டியிட விரும்புகிறார். வாக்கு வங்கி சிறுபான்மை மக்கள் அதிகம் பேர் இருக்கிறாங்க. அடுத்து பிராமணர் இருக்கிறாங்க, பட்டியல் சமூகத்தினர் இருக்கிறாங்க, வன்னியர் இருக்கிறாங்க. தற்போதைய நிலவரப்படி பல்லாவரம் தொகுதி உங்களுக்கு திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. அடுத்து சட்டமன்ற தொகுதி தாம்பரம் சட்டமன்ற தொகுதி. 2016ஆம் ஆண்டு ராஜா, திமுக சேர்ந்த ராஜா வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு மீண்டும் ராஜா போட்டியிட்டு வென்று தற்போது சிட்டிங் எம்எல்ஏயாக அமர்ந்துள்ளார். தாம்பரம் தொகுதியை பொறுத்தளவு அதிக முறை 7 முறை திமுக வென்றுள்ளது. 7 முறை திமுக வென்றுள்ளது. 3 முறை அதிமுக வென்றுள்ளது. 1 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது. தாம்பரம் தொகுதியில் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 4,11,227 வாக்காளர்கள் இருந்தனர். தற்போது எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் 2026 ஆண்டின்படி 3,23,677 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். அப்ப தாம்பரம் தொகுதியில் மட்டும் 87,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். 87,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் எஸ்ஐஆர் பட்டியல் மூலியமாக தாம்பரம் தொகுதியில் நீக்கப்பட்டுள்ளனர். உத்தேச கல வேட்பாளர்கள் டிஎம்கேல மீண்டும் சிட்டிங் எம்எல்ஏ ராஜா போட்டியிட விரும்புகிறார். மற்றும் படப்பை மனோகரன், குன்றத்தூர் ஒன்றிய செயலாளர், இவரும் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். TKM சின்னையா மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். வாக்கு வங்கி வாக்கு வங்கியை பொறுத்தளவு பன்னியர், நாயுடு, ரெட்டியார், பட்டியல் சமூகத்தினர், சிறுபான்மையர், பிராமணர்கள், யாதவர்கள், இந்த கம்யூனிட்டிலாம் இந்த தொகுதியில் இருக்கிறாங்க. தற்போதைய நிலவரப்படி இந்த தொகுதி தாம்பரம் தொகுதி உங்களுக்கு திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக அமைந்துள்ளது. அடுத்த சட்டமன்ற தொகுதி செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி. 2016ஆம் ஆண்டு திமுக சேர்ந்த வரலட்சுமி வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு வரலட்சுமி மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்று தற்போது கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏயாக அமர்ந்துள்ளார். செங்கல்பட்டு தொகுதியில் அதிகமாக 5 முறை திமுக வென்றுள்ளது, 4 முறை அதிமுக வென்றுள்ளது, 1 முறை தேமுதிக, 1 முறை பாமக
வென்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி செங்கல்பட்டு தொகுதியில் 4,36,141 வாக்காளர்கள் இருந்தனர். எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் 2026ஆம் ஆண்டு வெளியிட்ட எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 3,66,400 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். அப்போ செங்கல்பட்டு தொகுதியில் மட்டும் 69,000க்கும் மேற்பட்ட வாக்குகள், அரௌண்ட் 69,741 வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. எஸ்ஆர் பட்டியல் மூலம் நீக்கப்பட்டுள்ளன. உத்தேச கள வேட்பாளர்கள் டிஎம்கேல வரலட்சுமி எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். கார்த்திக் கூடுவாஞ்சேரி நந்திவரம் நகராட்சி தலைவர் இவரும் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல கஜேந்திரன் 2021ஆம் ஆண்டு எம்எல்ஏ தேர்தலில் போட்டியிட விரும்புகிறார். வாக்கு வங்கி வன்னியர், முதலியார், ஆதிதிராவிடர் தான் செங்கல்பட்டுல அதிகமாக இருக்காங்க. இதை தாண்டி இன்னும் பிற சமூக மக்களும் இருக்கிறாங்க. ஸோ அதிகபட்சமாக இவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த செங்கல்பட்டு தொகுதியை பொறுத்தளவு திமுக அதிமுக இரண்டும் சம பலம் வாய்ந்ததாக உள்ளது. அடுத்து வரக்கூடிய தேர்தலில் ஸோ டிவிகே என்டிகே இவங்களெல்லாம் பிரச்சார யுக்தி இதை பொறுத்து ஒவ்வொரு கட்சியோட வெற்றிகள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தள்ளி போகும். இதில் முக்கியமாக டிவிக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். அதே மாதிரி என்டிகே ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சட்டமன்ற தொகுதி திருப்பூர் சட்டமன்ற தொகுதி 2016ஆம் ஆண்டு திமுக சேர்ந்த இதயவர்மன் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு SS பாலாஜி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஸோ திமுக கூட்டணியில் இருக்குது. அவர் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏயாக SS பாலாஜி உள்ளார். திருப்பூர் தொகுதி பொறுத்தளவு 6 முறை திமுக அதிகபட்சமாக வென்றுள்ளது. அடுத்து 5 முறை அதிமுக வென்றுள்ளது. 1 முறை VCK, 1 முறை பாமக வென்றுள்ளது. திருப்பூர் தொகுதியில் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 3,12,939 வாக்காளர்கள் இருந்தனர். தற்போது 2026ஆம் ஆண்டு வெளியிட்ட எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,89,401 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். திருப்பூர் தொகுதியில் மட்டும் 23,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் எஸ்ஆர் பட்டியல் மூலம் நீக்கப்பட்டுள்ளனர். திருப்பூர் தொகுதி உத்தேச கள வேட்பாளர்கள் VCKல தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ SS பாலாஜி மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல ஆறுமுகம் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். அப்புறம் எக்ஸ்எம்எல்ஏ மனோகரன் போட்டியிட விரும்புகிறார். PMKல திருக்கச்சூர் ஆறுமுகம் போட்டியிட விரும்புகிறார். வாக்கு வங்கி திருப்பூர் தொகுதி வாக்கு வங்கி வன்னியர், பட்டியல் சமூகத்தினர், மீனவர், முதலியார், நாயுடு, யாதவர்கள் அதிகம் பேர் இருக்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த தற்போதைய நிலவரப்படி அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாக திருப்பூர் தொகுதி தற்போது உள்ளது. சட்டமன்ற தொகுதி செய்யூர் தனி தொகுதி 2016ஆம் ஆண்டு திமுக சேர்ந்த RT அரசு வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த பனையூர் பாபு வெற்றி பெற்றார். திமுக கூட்டணி கட்சி. செய்யூர் தொகுதியில இதுவரைக்கும் 3 முறை எலெக்ஷன் நடந்திருக்கு. அதில் அதிமுக 1 முறை, திமுக 1 முறை, VCK 1 முறை வென்றுள்ளது. செய்யூர் தொகுதியில் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,26,173 வாக்காளர்கள் இருந்தனர். தற்போது எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,02,055 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். செய்யூர் தனி தொகுதியில் எஸ்ஆர் பட்டியல் மூலியமாக 24,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. செய்யூர் தொகுதியில் உத்தேச கள வேட்பாளர்கள் VCKல மீண்டும் சிட்டிங் எம்எல்ஏ பனையூர் பாபு மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல பெரும்பாக்கம் ராஜசேகர் போட்டியிட விரும்புகிறார். வாக்கு வங்கி செய்யூர் தொகுதியில் பட்டியல் சமூகத்தினர் அதிகம் பேர் இருக்கிறாங்க. அடுத்து நாயக்கர் இருக்கிறாங்க, வன்னியர் இருக்கிறாங்க, மீனவர் இருக்காங்க. ஸோ தற்போதைய நிலவரப்படி செய்யூர் தொகுதி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. அடுத்த சட்டமன்ற தொகுதி மதுராந்தகம் தனி தொகுதி 2016ஆம் ஆண்டு திமுக சேர்ந்த புகழேந்தி வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு தற்போது அதிமுக சேர்ந்த மரகதம் குமாரவேல் வெற்றி பெற்று சிட்டிங் எம்எல்ஏயாக உள்ளார். மதுராந்தகம் தொகுதியில் அதிகமாக 6 முறை அதிமுக வென்றுள்ளது, 5 முறை திமுக வென்றுள்ளது, 1 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது. மதுராந்தகம் தொகுதியில் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,29,635 வாக்காளர்கள் இருந்தனர். எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,11,295 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். மதுராந்தகம் தொகுதியில் 18,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் எஸ்ஆர் பட்டியல் மூலியமாக நீக்கப்பட்டுள்ளனர். உத்தேச கள வேட்பாளர்கள் டிஎம்கேல RT அரசு மாநில மருத்துவர் அணி துணை செயலாளர், ஏடிஎம்கே மரகதம் குமாரவேல் எம்எல்ஏ மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். வாக்கு வங்கி பட்டியல் சமூகத்தினர் வன்னியர், முதலியார், ரெட்டியார் இந்த தொகுதி அதிகமாக இருக்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்தளவு தற்போதைய நிலவரப்படி மதுராந்தகம் தொகுதி ஏடிஎம்கேக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சோழிங்கநல்லூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்பூர், செய்யூர் மற்றும் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி எல்லாத்தையும் பார்த்தோம். இதில் இதுக்கு முன்னாடி இந்த கட்சியெல்லாம் வெற்றி பெற்றது. தற்போது யார் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறாங்க, அடுத்து யார் உத்தேச கள வேட்பாளர் பட்டியலில் இருக்கிறாங்க, ஒவ்வொரு தொகுதியிலையும் எஸ்ஆர் பட்டியல் மூலியமா எத்தனை வாக்காளர்கள் நீக்கியிருக்காங்க, இதெல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ இது மூலியமா அடுத்து வரக்கூடிய மாவட்டத்தில் அடுத்த வீடியோவில் அடுத்த தொகுதி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.